ஹை கேஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எப்பயும் போல் ஒயிட் ரைஸ் தான் வடித்து வச்சாச்சு. ஒயிட் ரைஸ் பெரிய பானையில் தான் வடிச்சிருந்தோம். சரி, அதுக்கு எப்படி குழம்பு செய்யணும் இல்லையா, நாள் வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதனால் சாம்பாரோட போட்டுடலான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். சாம்பார் கொஞ்சமாக இருந்ததுனால சாம்பார் பத்தாதுன்னு சொல்லிட்டு சரி ரசம் கொஞ்சம் வச்சுருவோம் சாம்பாரோட சேர்த்து, ஏன்னா சாம்பாருக்கும் ரசத்துக்கு தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பாடு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு சாப்பாடு ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சரி ரசம் செட்டிநாடு ரசப்படி வாங்கி ரசத்தை வச்சாச்சு. அதுக்கப்புறம் சைடிஷ் தேவை இல்லையா, சைடிஷ் ரசத்துக்கு துவையல் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால் பருப்பு துவையல், துவரம்பருப்பு துவையல் அரைச்சிருந்தோம். அது நல்லா காரசாரமாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வச்சு முட்டை என்னதான் இருந்தாலும் பருப்பு துவையலை மட்டும் வச்சு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு 8 முட்டை வாங்கி முட்டை கிரேவி மாதிரி வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில். முட்டை கிரேவி வச்சு அதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் வச்சுருந்தோம். ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், பருப்பு துவையல், அதுக்கப்புறம் முட்டை கிரேவி. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கு ரசத்தோட ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் வாங்கி சாப்பிட்டுட்டு ரசத்தோடு ஊற்றி சாப்பிட பிடிக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.